பகைத்தாலும் மஞ்சிடேனே நீ இருக்கையிலே. ஆண்டவரே, தாங்களை பகைத்தான் நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. நீர் என்னோடு இருந்து நடத்துகிறீர் ஆண்டவரே. எல்லாம் என்னை புறம்பே தள்ளினாலும் நீர் என்னை புறம்பே தள்ளாதபடி நீரே எனக்கு ஆறுதலாய் இருக்கிறவர். நீரே என் பலனாய் இருக்கிறவர். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீர் என் கோட்டையாய் இருக்கிறவர். என்னை ஆட்சி பேச்சுவதற்கு ஒருவரும் இல்லை என்று நான் இருக்கிற வேளையில் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவாய் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம். நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ எனக்குரியவன் என்று உன்னை அழைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். மனிதர்கள் என்னை பகைத்தாலும் தேவனாய் இருக்கிறது. ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறது. தொடர்ந்து நடத்துகிறான், ஆளுகை செய்கிறான். தொடர்ந்து நடத்துகிறான். இயேசு கிறிஸ்துவின் திருச்சி நடத்துகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு சிறிய பலனை காத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆராதனை வேலையில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை என்பதாக சொல்லுவோம். அவங்களோட கைகளை பறித்து இருக்க வேண்டும். ஒன்று பொருந்திய மூச்சம் அதிகாரம் 17 வசனம்.
கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பழைய காலத்தில் இருக்கிறார். 2 கொரிந்தியர் பக்கம் 246. எப்பச்சா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்ன பண்றோம்? இன்னும் பழைய ஏற்பாடுல எப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சபைக்கு சர்ச்சுக்கு வந்தாதானே தெரியும். அந்த பக்கத்துல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் வாசி. ஏமாகுதே வாசி. வாசிங்கயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்க விடுதலை உண்டு? எங்க விடுதலை உண்டு சொல்லுங்க. எங்க விடுதலை உண்டு? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. எங்க இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? சொல்லுங்க. எங்க இருக்கிறாரு? வாயவர்களே ரோகிணி. பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதிக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் வந்திருக்கிறார். எங்கே? பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் வந்திருக்கிறார். நாம் பாடுகிற பொழுது என்ன செய்யப்படுகிறது? எல்லா பாவத்தையும் மன்னித்து என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். சாபத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். வேற என்னென்ன பிசாசின் கிரியைகள் உன்னை மூடப்பட்டிருந்தாலும் விடுவிக்கிற ஆவியானவர் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் ஆராதிக்கிறோம். அந்த கர்த்தர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார். கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்பார். சரியா? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் விடுவிக்கப்படாமல் இன்னும் பாவ அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்காமல் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சபைக்கு தானே வரேன், எனக்கு தானே வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அந்த விடுதலை என்று வேதத்தை நான் வாசிக்கிறேன், சபைக்கு தானே வரேன். அப்போ ஏன் இந்த வார்த்தை எனக்கு நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்? இப்படியெல்லாம் வாழ்க்கையில வரலாம். ஆனா முழுமையாய் பாவத்தை விட்டு விட்டாயா? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாயா? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாயா? உன்னை நீ நிதானித்து அறிந்து கொள்வாயானால் என்ன பண்ணலாம்? உனக்குள் என்ன பாவம் இருக்கு, என்ன பாவ கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இவைகளெல்லாம் நீ ஆராய்ந்து விட்டு விடுவாயானால், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்று உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, நான் பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீர் எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உன் சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கக்கூடிய தேவன்
தேவனுடைய பிள்ளையா நீ மாறப்படும் பொழுதுதான் நீ விசுவாசிக்கும் பொழுது என்ன செய்வ? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அந்த விடுதலையாக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிப்படையாக தலைப்பானது விடுதலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் கவனிக்கணும். விடுதலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். நம்மை அவர்தான் விடுதலை ஆக்க முடியும். அவர் எப்படியெல்லாம் விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னா, நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக எனக்குள் எழுந்த பழைய சுபாவங்கள் ரோகிணி. நான் பிறந்தது இயேசு கிறிஸ்துவை, ஹல்லேலூயா, நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். நான் பிறந்ததிலிருந்து நல்ல வேதத்தை வாசிக்கிறேன். நான் பிறந்ததிலிருந்து நன்றாய் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா எல்லாம் இருந்தாலும் எனக்குள் இருக்கக்கூடிய பாவ சுபாவத்தை மாற்றப்பட்டிருக்கா? எனக்கு மாற்றப்பட்டிருக்கா? இல்ல. நான் சபைக்கு தான் போறேன், சபைக்கு தான் வாரந்தோறும் கடந்து செல்லுகிறேன். ஆனா எனக்குள் பாவ சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா? மாற்றப்பட்டிருக்கிறதா? நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேனா? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேனா? அவர் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தமாக நான் சபைக்கெல்லாம் போனாலும் என்னை மாற்றுகிற தேவனை நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். என்னை அவருடைய இரத்தத்தினால என்ன என்ன செய்கிறாரு? கழுவி இருக்கிறார். என் பாவத்தை எல்லாம் அவருக்கு முன்பதாக என்ன செய்திருக்கிறேன்? சொல்லி அறிக்கையிட்டு செய்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு அந்த பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவராய் என்ன செய்திருக்கிறார்? சுத்திகரித்திருக்கிறார். என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். என்னை நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ நர்மிஷாவை எடுத்துக்கலாம். நர்மிஷா அப்படிங்கிறவங்க என்ன பண்றான்? கீழே குஞ்சவன் பட்டான என்ன பண்றான்? கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு? அவர் பிறந்தது ஒரு என்ன செய்கிறார்? அவள் பிறந்தது ஒரு என்ன செய்கிறது? பாவ இருளில் இருந்து பிறந்தார். பாவ இருளில் இருந்து யார் பிறந்தார்? நர்மிஷா பிறந்திருக்கிறார். இவர் வளர 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 பாவம் எது பரிசுத்தம் எது என்று அறியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கார்? என்ன பண்றா? வளர்ந்துகிட்டு வரா. இவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வளர்ந்து நிற்கும் பொழுது பாவம் எது பரிசுத்தம் எது என்று அவளுக்கு நிதானித்து அறியக்கூடியதான அறிவு அவளுக்கு என்ன ஆயிடும்? வந்துடும். நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா அதை பார்க்கிற தேவன் நான் அந்த பாவத்தை விருப்பத்தோடு செய்கிறேன். என்ன பாவம்? தேவனுக்கு பிடிக்காதது எல்லாமே பாவம் தான். தேவனுக்கு பிடிக்காதது எல்லாமே பாவம் தான். ஆனா சபைக்கு தான் என்ன பண்ணுது? அந்த பிள்ளை வருது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுது. ஆனா நான் செய்கிற கிரியை பாவ கிரியை. இந்த பாவ கிரியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செஞ்சிட்டு இருக்கா. இப்ப யார் அவளுக்கு விடுதலை கொடுக்கிறது? யார் அவளுக்கு விடுதலை கொடுக்க முடியும்? நீ கொடுக்க முடியுமா?
நாம் கொடுக்க முடியுமா? அவர் கர்த்தருக்கு முன்பதாக நெஞ்சு, ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்தபடியினால் இந்த பாவ கிரியைகள் என்னை மேற்கொண்டு நான் இருளினாலே தள்ளப்படுகிறேன். அவன் இப்போ நான் பாவ வாழ்க்கை விரும்பல, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை விரும்புகிறேன் என்று கர்த்தருக்கு முன்பதாக என்ன பண்றான்? வந்து நிற்கப்படும் பொழுது அவன் மேல் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற தேவ ஆவியானவர் என்ன செய்வார்? பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவர் என்ன செய்வார்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்தி நீதியை வாங்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சம்பவம் அப்படின்னா உண்மையான சம்பவம் கவனிக்கணும். பாவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கு இல்லையா? என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் கற்று தேறினார் ஒரு ஊழியக்காரன். வியாக்கியானம், வேதத்தை வியாக்கியானம் செய்வதற்கு வல்லமை, அதாவது எல்லாவற்றும் கரைத்து குடித்தவன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மனுஷன். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஒரு அழைப்புக்காக அழைப்பிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒருவர் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது என்ன செய்வோம்? தண்ணி கொடுப்போம், வாங்க சொல்லி கூப்பிடுவோம். ஆனா சீமோன் எங்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்துவை அழைப்பு கொடுத்தான், ஆனா அவருக்கு ஏற்ற கிணத்தை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உன் கிணத்தை தேடி வருகிற தேவன் அல்ல, அவர் கணக்குள்ள தேவனாகவே இருக்கிறார். நீ கொடுக்கக்கூடிய கிணத்தினாலதான் அவர் வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறான், ஆனால் அவருக்கு ஏற்ற ஒரு கிணத்தை என்ன பண்ணல? கொடுக்கிறார். வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு விபச்சாரியான ஸ்திரீ என்ன பண்றா? பாவத்தை செய்து கொண்டு இருந்தவளாய் இருந்தார். சீமோன் என்ன செய்கிறாரு? அழைப்பு கொடுக்கிறாரு, அவளுக்கு ஏற்ற கிணத்தை கொடுக்கல. ஆனால் ஒரு விபச்சாரியான ஸ்திரீ கர்த்தர் அமர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து, விபச்சார தொழிலை செய்து சம்பாதிக்கப்பட்டதான ஒரு கொப்பி எண்ணெய், பனிமல கொப்பி எண்ணெய், அது அவ்வளவு உகந்த வாசனை, உகந்த வாசனையாய் இருக்கக்கூடிய எண்ணெய், விலமதிக்கப்பட முடியாத அளவுக்கு பெரிய எண்ணெய், அது ஒலிவ எண்ணெய். நாம சமைப்பதற்கு 100 ரூபாய் எண்ணெய், மாப்பாயில் எண்ணெய் வாங்குவோமா, இந்த ரீஃபண்ட் ஆயில் கோல்டு வினர் எண்ணெய் வாங்குவோமா? அது அதிகம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான் என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். அல்லேலூயா. கவனிங்க, வாங்குவோம். ஏன் அதிகமாகிறது வாங்க முடியல? கொஞ்சம் விலை உயர்ந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல அவர் விலை மதிக்க முடியாத ஒரு கொப்பி, கவனிங்க, ஒரு எண்ணெய், அவர் விபச்சாரம் செய்து தொழிலை சம்பாதித்து என்ன பண்றார்? அந்த பொருளை சம்பாதித்து என்ன பண்ற? வச்சிட்டு இருக்கா. இவர் செய்த தொழில் பாவமா? கவனிங்க, இது பாவமா பாவமற்றதா? சொல்லுங்க, பாவமா? பாவம். தேவனுக்கு பிடிக்காத கிரியை. இவர் அன்று சம்பாதிச்ச அந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான இடத்துல வந்து அந்த கொப்பியை உடைச்சு, அந்த கொப்பியை உடைச்சு மூடி என்ன பண்றார்? தொடர்ந்து அவர் வந்த உடனே என்ன செய்யறா அப்படின்னா,
அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் கவனிங்க, அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாதத்தில் அந்த விபச்சாரியான ஸ்திரீ வந்து அமர்ந்து தன்னுடைய கண்ணீரினால் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பாதத்தில் அவள் அழுகிறது. அவள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால்கள் முழுவதும் நனைக்கப்படுகிறது. அவள் துக்கித்து கலங்குகிறாள், துக்கித்து வேதனை அடைகிறாள். ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நிற்போமானால், நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்தாலும், அவருக்கு முன்பதாக நீ நிற்கப்படும் பொழுது நீ என்ன செய்கிற? பாவியாய் நிற்கப்படுகிறதுனால அவர் என்ன செய்வார்? பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய தலை மயிரினால் என்ன பண்றா? துடைக்கிறார். தேம்பி தேம்பி அழுகுறார். அது உணர்ந்துட்டா தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்று உணர்ந்ததுனால அவள் வைத்துக் கொண்டிருந்தான் அந்த எண்ணெயை ஊற்றி பூசி என்ன பண்றார்? உடைக்கிறார். இப்போ அழைப்பு கொடுத்தவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதத்திலும் கனத்தை கொடுக்கல. அந்த ஸ்திரீ வந்து கர்த்தருடைய பாதத்தில் என்ன செய்கிறார்? எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்ததான சீமோன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இவள் ஒரு பாவியான ஸ்திரீயாச்சு, இவள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாமா? எப்படி இவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவன் அறிந்ததனால அவன் என்ன செய்கிறார் தெரியுமா? சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, நீ சிந்திக்கிற காரியம் என்ன? இப்ப இயேசு கிறிஸ்து சீசனாகி இருக்கக்கூடிய சீமோனை பற்றியும் அருகாமையில் இருக்கக்கூடிய விபச்சாரியான ஸ்திரீயை குறித்தும் ஒரு வழக்கு என்ன செய்கிறார்? பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப யாருக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? சீமோன், இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறாரு, விபச்சாரியான ஸ்திரீ இருக்கிறார். இந்த சீமோனுக்கும் விபச்சாரியான ஸ்திரீக்கும் நீதியை வாங்கி கொடுக்கணும். யாருக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? யாருக்கு நீதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? சொல்லுது. சீமோனே சீமோனே, இப்படிப்பட்ட காரியத்தை சிந்திக்கிறது என்ன? இவை என்னிடத்தில் வந்து நீ எனக்கு என்ன பண்ணல? எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணத்தையும் செலுத்தல. ஆனா இவளோ என் பாதத்தில் ஓயாமல் முத்தமிட்டு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். அந்த அளவுக்கு கர்த்தராகிய தேவனிடத்தில் வந்து என்ன பண்றா? சிரிப்பு காமிச்சதுனால என்ன மெசேஜ் போகுதுன்னு தெரியாம என்ன பண்றா 5 வாட்டி கேட்டுருக்கேன். யாருக்கு நீதி வாங்கி தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? விபச்சாரியான நடத்துகிற விதம் வேற. யாருக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? விபச்சாரியான ஸ்திரீக்கு கர்த்தர் நீதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரியா? சரியா? புரியலையா? ஏன் நீதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா, அவளுக்குள் இருந்ததான எல்லா பாவத்தையும் கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டார்? சொல்லிட்டார். என்னென்னலாம் கர்த்தரிடத்தில் சொல்லணுமோ செய்கையை காமித்து செயல்பட்டார். அவளுடைய இருதயத்தை அறிந்ததாகிய தேவன் இனி என்ன பண்ணாத? இனி என்ன பண்ணாத? சொல்லு, இனி பாவம் செய்யாத.
இனி என்ன பண்ணாத, பாவத்தை செய்யாதே என்று சொல்லி அனுப்பினது நிமித்தம் அவன் என்ன பண்ணல, பாவத்தை செய்யவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இப்படி பலவிதமான பாவங்கள் நம்மை மூடினாலும் நான் என்ன பாவத்தோடு இருக்கிறேன், தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயலை நான் எந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ உன்னை நானே நிதானித்து அறியக்கூடிய பிள்ளையாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சொல்லணும். நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், என்னிடத்துல வந்து சொல்லணும். அப்படியா, உன் பாவத்தை மன்னிக்கிறவர் நான் அல்ல, அவர்தான் உன் பாவத்தை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. உன் பாவத்தை மன்னிக்கிற தேவனிடத்தில் வந்த நின்று, ஆண்டவரே இந்த பாவத்திற்குள்ள நான் சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவத்தை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. பாயிண்ட்டுக்கு வருவோம். பேசிக்கிறதுல நான் மெசேஜே ஒன்றும் வரல, இப்போதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இருக்கிறது, இதே பாயிண்ட்ல முடிச்சது. சரி, சில சமயங்களில் பாவத்தினால அடிமையாகிறது, நம்ம எல்லாம் பாவியான சொல்றோம். சிலது பிசாசு நம்ம என்ன பண்ணுவோம், பாவத்திற்குள்ளாக அடிமையாக்குவோம். ரெண்டே வசனத்தில் முடிகிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 7 பாவத்தின் ஆக்கினை தீப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பாவத்தின் ஆக்கினை விடுதலையாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் சீக்கிரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 32 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளிலே கெட்டு போகிற பழைய மனுஷரை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடி கவனிக்கணும். முக்கியமான ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. உள்ள இருக்கிற பணியெல்லாம் காமிச்சு உட்காந்துருந்தா எபேசியர் 4:22 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளாக அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு, பழைய மனுஷன் பழைய மனுஷன் என்ன பண்ணல, பழைய மனுஷன் தானே அவன் எந்த இதோட அவன் போறான், ஹெவி லிஸ்ட்ல போறான், அவன் ஹெவி பழைய லிஸ்ட் அதை நினைக்கிறான். என்ன பண்ணல, என்ன பண்ணல, படிக்கலையா, என்ன பண்ணல, முழுமையா இயேசுவை அறியல. இயேசு கிறிஸ்து ஒண்ணு என்ன பண்ணல, நீலாம் தேடல, இன்னும் பாவ சுபாவத்துக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவ சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பழைய வாழ்க்கை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க. இயேசு கிறிஸ்து முழுமையா நம்பி இருக்கியா? நம்பி இருக்கியா? நம்பலையா? இன்னும் முழுமையா நம்பிருக்க, நீ நம்பலையா? ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை.
சபை அப்படின்றது அப்படின்றது என்னங்க வெளியே என்றதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஆமா, எந்த அளவுக்கு நம்புற இயேசு கிறிஸ்துவை தெரியாது. ஆனா நான் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன். இயேசு கிறிஸ்துவை நம்பினாலும் நான் இன்னும் பழைய வாழ்க்கையோடு சுபாவத்தோடு தான் இருக்கிறேன். தேவன் எத்தனை நாள் சபைக்கு வராது எனக்கு தெரிஞ்சு பல நாட்களாய் சபைக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்குள் பழைய சுபாவங்கள் இன்னும் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் என்ன பண்ணிருக்கணும், பழைய சுபாவம் இருக்கு, மாறல. பொய் சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, நான் இங்கதான் இருப்பேன், தேவனா யாருன்னா வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னா, யாருன்னா உள்ள வந்தாங்க அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல சொல்லுவாரு, இல்லன்னு தான் சொல்லுவாரு. அப்போ கிறிஸ்துவின் கிரியை ஏதாவது இருக்கா? பொய் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. பொய்க்கு பொய் பிதாவா இருக்கிறாரு, பொய் சொல்றாரு. பொய் சொல்றது தேவன் விரும்பக்கூடிய காரியம் அல்ல. அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடிய காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லை. நாங்க என்ன பண்றோம், படிச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது தான் தெரியும், எக்ஸாம் எழுதும் போது தான் தெரியும். அப்போ இன்னும் எங்க இருக்க, பழைய சுபாவத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிற, இன்னும் என்ன பண்ணல, மாறல. சபைக்கு வா அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன ஒரு குறைய என்ன பண்றது சொல்ல வேண்டியது. வாரந்தோறும் என்ன பண்ணணும், சபைக்கு வசனம் சொல்லி கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அவருக்கு ஏற்ற கணத்தை என்ன பண்ணணும், செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய சுபாவங்கள் மாறிதா, மாறவில்லை. கண்ணெல்லாம் கிழக்க போகும், மாறல. பார்வனா பார்வனா பேசு எப்படி இருக்கணும், இருக்கணும். கவனமா அதுவே கேட்டா கவனமா இருக்கணும். என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும், இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் அழைத்து போடணும். இது எனக்கு இல்லை, கர்த்தருக்கு. இது கர்த்தருக்கு. புக் எடுத்துக்கலாம், உங்க பைபிளும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா டைம் ஆகுது, 10 நிமிஷம் முடிக்கிறேங்க. அப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். பழைய சுபாவங்களை எல்லாம் என்ன பண்ணணும், அழைத்து போடணும். அடுத்த வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் புதிய மனுஷனை எப்படி தரித்துக் கொள்வது? பழைய மனுஷன் எனக்குள் இன்னும் என்ன பண்றான், இருக்கிறான். அவன் எப்படி கிரியை செய்யறான், பிசாசோடு ஒத்துக்கொண்டு என்ன பண்றான், பொய் பேச வைக்கிறான், வஞ்சிக்க வைக்கிறான், திருட வைக்கிறான், என்ன பண்றான், அசுத்தமான காரியங்களை செய்ய வைக்கிறான். என்னென்னலாம் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை பிசாசு என்ன பண்றான், நம்மோடு செய்ய வைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் தேவனுக்கு பிடிக்காதது என்று கலைத்து போட்டு அல்லேலூயா. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யான இருதயத்தெல்லாம் மாற்றி
மெய்யான இருதயத்திற்குள்ளாக என்ன பண்ணணும்? பேசுன்னு சொல்றாரு. நீ பொய் பேசினா யாருக்கு நம்ம பிள்ளை? பொய் பேசினா யாருக்கு நம்ம பிள்ளை? நீ விசுவாசிக்கு பிள்ளை நீ. அதை கலைத்து போடு. தேவனுக்கு பிடிக்காதது என்ன பண்ணு? கலைத்து போடு. உள்ள ஒண்ணு வெடிச்சுட்டு வெளியே ஒண்ணு நடக்கிறது. பேசுறது வேற, நடக்கிறது. அதை கலைத்து போடு. ஆண்டவனுக்கு விருப்பமான காரியத்தையோடு நட. அதுதான் என்ன பண்றாரு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. நீங்கள் கோபம் கொண்டாலும் சில சமயங்களில் ஜோதிக்கல என்ன பண்ணும்? கோபம் என்ன செய்ய எப்படியாவது என்ன பண்ணணும்? கொட்டணும். என்ன பண்ணுவா பாப்பா? ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்க கோபம் கொண்டாலும் சில பேர் கோபத்தினால என்ன பண்ணுவான்? மீண்டும் அத போட கடவுளை என்ன பண்ணலாம்? இல்ல நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சந்தோஷம், பாவ சந்தோஷத்தோடு என்ன பண்ணிடுறோம்? மீண்டும் பொய்ய யார் கேட்க போறா? அவன் கேட்டுட்டு இருக்காது. நீ மனம் திரும்பின, போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசுட்டாரு நின்ன. ஆனா பிசாசு பொய் என்ன பண்ணுவான்? பேச வைப்பான். ஆனா நீ என்ன பண்ணு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. போய் பேச வருவதில்ல, அதே பிசாசுக்கு என்ன பண்ணிடுற? இணைந்து போயிடுற. நான் போய் பேசக்கூடாது ஏசப்பான்னு சொல்லிட்டு பிசாசை இப்பொழுது என்னை போய் பேசும்படியாக என் நாவை பயன்படுத்த நினைக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால போ என்று சொன்னா என்ன பண்ணுவோம்? அதுதான் சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களுக்கு எரிச்சல் தருவது. சில கோபங்கள் எல்லாம் எப்படியாவது பழி வாங்கிடணும், எப்படியாவது இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்த்துக்கிட்டே இருக்க ஜோதிடம். அவன் அடிச்சுட்டான். எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா வாய்ப்பு கிடைக்கும். ரோகிணியா எப்படியாவது வகை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல அடிச்சா அவன் என்ன பண்ண நம்மகிட்ட வரமாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான்? யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா வேதம் சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் பாவத்தை செய்யாதே. சூரியன் காலை தொடங்கி மாலை மறைவதற்குள்ளாக என்ன பண்ணிடணும்? அந்த கோபத்தை எல்லாம் சூரியன் மறைக்கிறது போல என்ன பண்ணிடணும்? பாவத்தை எல்லாம், கோபத்தை எல்லாம் மறந்து போயிடணும். அதை வச்சுக்கிட்டே இருந்தியானா பிசாசுக்கு இடம் கூடாமல் என்ன பண்ணணும்? இருக்கணும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நிலமாக வேலை செய்து பிரயாசக்கிறவன். கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திற்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். எதை பேசணுமா? பக்தி வைராக்கியம் உண்டாக்கக்கூடிய வார்த்தை பேசணும். என்னவாகுது? 32 தான் ஆகுது. நாளைக்கு என்ன பண்ணலாம்? சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிருக்கோம். பாவத்தில் ஆத்மாவிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இப்போ அப்போஸ்தலர் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18. தேடுவான். அப்போஸ்தலர் தான் கேட்டு பார்த்து போட்டு தேடிட்டு இருக்காங்க. 26:6-18.
தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்புகிறது. 26:18. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் கவனிக்கணும். என் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நீ விசுவாசித்தால் விசுவாசம் என்ன பண்ணணும்? அது என்ன பண்ண வாசிக்க பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொழுது இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? சாத்தான் உன்னை பாவத்திற்கு உட்படுத்தினாலும் அவையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் தூங்கினாலும் அவர் என்ன பண்றாரு? சொன்னாவே அண்ணன் செய்திப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு உன் மேல பாசமா இருக்குது. யாரு? பாவத்திற்குள்ளா இருந்தோம். பிசாசு பாவத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம்? உட்படுத்தினாலும் நம்மை கிருபையாய் பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னிக்கிறவர். ரோம 11:21 முடிச்சிருவோம். ரோமர் 5:21 வாசி. ரோமர் 5:21. ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவான மரணத்துக்கு ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டு அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகின. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ எந்த அளவுக்கு பாவத்தை செய்யலோ ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பாவியாய் இருந்தாலும் அவைகளை கிருபையாய் மன்னிக்கிறவர் இயேசு. நம்மை பாவத்தோடு வாழ வைக்கிற தேவன் அல்ல, நம் பாவத்தை கிருபையாய் மன்னிக்கிறவர். எல்லாம் எழுந்து நிற்போமா? பாவத்தோடு வாழ வைக்கிற தேவன் அல்ல, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன். மன்னிக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது கூட அவர் என்மேல் என்ன பாவம் செய்ய ஒரு விஷயமாக சொல்லி, நான் உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை இனி நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். பாவத்தை செய்ய மாட்டேன். உமக்கு விருப்பமுள்ள காரியத்தை நான் செய்வேன் என்று விசுவாசம் உள்ளவர்கள் நீங்க என்ன பண்ணணும்? நிதானித்து உங்களை அறியக்கூடிய பிள்ளையாய் கர்த்தரை நோக்கி கரனை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை இனி நான் செய்யாதபடிக்கு பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே சொல்லி, ஆண்டவரே ரத்தத்தினால் என்னை கழுவும், ரத்தத்தினால் என்னை கழுவி ரத்தத்தினால் என்னை தூய்மையாக்கும், ரத்தத்தினால் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ரத்தத்தினால் ஆண்டவரே என்னை கழுவி
பரிசுத்தப்படுத்துவீராக, தூய்மையாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இரத்தத்தினால் என்னை கழுவினதற்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் என்னை தூய்மையாக்கினதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பேரும் இந்த கரங்களை உயர்த்தி இந்த அமாவாசை நாளா இருக்கிறபடினாலே நமக்கு விரோதமாய் பண்ணக்கூடாது. கீழே வரணும். இங்க நம்மளுக்கு விரோதமாக பண்ணணும். செயல்படுவார்கள். அது யாரு? எதிரி யாரு தெரியாது. கூட இருந்து பேசிட்டு இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? உன்னை போட வேண்டும், சாய்க்க வேண்டும் என்று நினைப்பான். மறைமுகமாய் பிசாசின் கிரியைகள் என்ன பண்ணுவான்? நமக்கு விரோதமா எழும்பாதபடிக்கு கலந்து உயர்த்தி கிரியைகளும் ஒன்றும் அந்தவர்களுமே செயல்படாதபடிக்கு கோட்டை மூடிய மறைக்கட்டும். கண்ணீருக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாளில கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளட்டும். வேலையடைக்கிறார். எந்த சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். தாக்காதபடி நெருங்காதபடி ஆரோக்கியங்கள் உண்டாகட்டும், சமாதானங்கள் உண்டாகட்டும். கருத்துக்குள்ளாக நாங்கள் அடங்கியிருக்க உதவி செய்கிறார். கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். ரத்தமைகள் சூழ்ந்து கொள்ளும். ஆசீர்வதிக்கிறாங்க, தொடர்ந்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கத்திரிக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நேரம் கத்திரிக்கு நாம் கொடுப்போம். இருக்கிறது இல்லைன்னா இல்லைன்னு விட்டுணும். கனமா ஆண்டவர் அப்படின்றது ₹2 யாருக்கு சொல்லு. யாருக்கு